Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நாம டாட்டிங்ல கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் வீடியோ தான் பார்க்க போறோம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த மாதிரி ஒரு டைனி ஸ்னோஃப்ளேக் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த டைனி ஸ்னோஃப்ளேக் பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு த்ரெட்டு, நான் சில்க் த்ரெட்டு தான் எடுத்திருக்கேன், அண்ட் ஒரு ஷட்டில். இது ரெண்டும் தேவைப்படும். ஸோ நம்ம ஃபாலோ பண்ண போகிற பேட்டர்ன் இது தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 6 ரிங்ஸ் இருக்கும். அந்த 6 ரிங்ஸுமே செயினால் ஜாயின் ஆகிருக்கும். ஸோ 6 ரிங்ஸு இந்த பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணுறோம். இந்த ரிங்கை நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு ரிவர்ஸ் ஒர்க் பண்ணி செயின் பண்ணிவிட்டு நம்ம திருப்பி ரிவர்ஸ் ஒர்க் பண்ணி ரிங் 6 வரைக்கும் அப்படி பண்ணிகிட்டே போயிட்டே இருப்போம். ஸோ இதை எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம். ஸோ ரிங் 1 பண்ணுறதுக்கு நம்ம இந்த த்ரெட்டை எடுத்துகிட்டு உங்கள் கையில் ரேப் பண்ணிக்கோங்க. ஸோ 3 டபுள் ஸ்டிச்சஸ் போட்டுடலாம். டபுள் ஸ்டிச்சஸ்க்கு அப்புறம் ஒரு பீக்கோ, அகெயின் ஒரு 3 டபுள் ஸ்டிச்சஸ், செகண்ட் பீக்கோ போட்டுடலாம். திருப்பி ஒரு 3 டபுள் ஸ்டிச்சஸ், இன்னும் ஒரு பீக்கோ போட்டுடலாம். கடைசியாக ஒரு 3 டபுள் ஸ்டிச்சஸ். ஓகே, ஸோ ரிங் 1க்கு தேவையான ஸ்டிச்சஸ் போட்டுட்டோம். இப்போ அந்த ரிங்கை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ ரிங்கை க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம செயின் பண்ணுறதுக்கு ரிவர்ஸ் ஒர்க் பண்ணிடலாம். ஸோ ரிவர்ஸ் ஒர்க் பண்ணிவிட்டு த்ரெட்டை உங்கள் கையில் ரேப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம செயின் பண்ணுறதுக்கு 2 டபுள் ஸ்டிச்சஸ், ஒரு பீக்கோ, 2 டபுள் ஸ்டிச்சஸ். ஸோ 1, இப்போ செகண்ட் டபுள் ஸ்டிச் போட்டுட்டோம். இப்போ ஒரு பீக்கோ, அகெயின் ஒரு 2 ஸ்டிச்சஸ் போட்டுடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் செயின் முடிச்சிட்டோம். இப்போ நம்ம செகண்ட் ரிங் பண்ணுறதுக்கு ரிவர்ஸ் ஒர்க். ஸோ அகெயின் ஒரு 3 டபுள் ஸ்டிச்சஸ் போட்டுடலாம். 2 and 3. இப்போ ஒரு பீக்கோ, 1, திருப்பி ஒரு 3 double stitches, okay, திருப்பி ஒரு பீக்கோ. இந்த ஸ்னோஃப்ளேக்குக்கு நம்ம ஜாயின் பண்ணக்கூடாது, எல்லா ரிங்ஸுமே தனியாக தான் இருக்கணும். இன்னும் ஒரு பீக்கோ and 3 double stitches போட்டால் ring 2 உடைய பேட்டர்ன் முடியும். இப்போ க்ளோஸ் பண்ணிட்டு செயின் பண்ணுறதுக்கு ரிவர்ஸ் ஒர்க் பண்ணுங்க. இப்போ செகண்ட் செயினுக்கு தேவையான ஸ்டிச்சஸ் போட்டுடலாம். ஓகே, ஸோ செகண்ட் செயினுக்கு தேவையான ஸ்டிச்சஸ் போட்டுட்டோம். இப்போ அகெயின் ரிவர்ஸ் ஒர்க் பண்ணி தேர்ட் ரிங் பண்ணிடலாம். இப்போ இந்த ரிங் நம்ம பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி
6 வரைக்கும் நான் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ நான் 3rd ரிங்கான பேட்டர்ன் முடிச்சிட்டேன். இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடலாம். Again reverse work, 3rd chain பண்ணிடலாம். ஸோ 3rd chain முடிச்சிட்டோம். Again 4th ring reverse work பண்ணிவிட்டு 4th ring நம்ம பண்ணிடலாம். நான் இந்த பேட்டர்ன் முடிச்சுட்டு காட்டுறேன். இப்போ நான் 4th ரிங்கான பேட்டர்ன் முடிச்சிட்டேன். நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ ரிவர்ஸ் ஒர்க் பண்ணி 4th செயின் பண்ணிடலாம். இப்போ திருப்பி ரிங் 5க்கு ரிவர்ஸாக நான் இப்போ 5th ரிங்கான பேட்டர்ன் முடிச்சிட்டேன். ஸோ இந்த ரிங்கை நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு அகெயின் ஒரு ரிவர்ஸ் ஒர்க் 5th செயினை நம்ம பண்ணிடலாம். 2 இப்போ ஒரு பீக்கோ, திருப்பி ஒரு 2 டபுள் ஸ்டிச்சஸ், இந்த செயின் முடிஞ்சிரும். இப்போ ரிவர்ஸ் ஒர்க் கடைசி 6th ரிங் நம்ம பண்ணிடலாம். 6th ரிங்குக்கு தேவையான ஸ்டிச்சஸ் போட்டுடலாம். 6th ரிங்குக்கு தேவையான ஸ்டிச்சஸ் போட்டுட்டோம். இப்போ ரிங்கை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ ரிவர்ஸ் ஒர்க் பண்ணி கடைசி 6th ஸ்டிச்சஸ் போட்டுடலாம். ஓகே, ஸோ 6th செயினுக்கான ஸ்டிச்சஸும் போட்டுட்டோம். இப்போ நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ரிங்க்கும் ஃபர்ஸ்ட் செயினுக்கும் நடுவில் இந்த 6th செயினை அட்டாச் பண்ணிடலாம். ஒரு லாக் ஜாயின் மட்டும் போட்டுடலாம். ஸோ இந்த இடத்துல இந்த ஹேண்ட் த்ரெட்டை இழுத்துக்குங்க. இழுத்துட்டு ஷட்டில் பாஸ் பண்ணுங்க. பாஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாக் ஆயிரும். இப்போ நீங்கள் இதில் ஒரு நாட் போட்டுருங்க. ஸோ நம்ம நாட் போட்டுட்டோம். சைடில் நம்ம கம் வச்சு ஒட்டி எக்ஸ்ட்ரா த்ரெட்டை கட் பண்ணிடலாம். இப்போ உங்களுக்கு ஒரு டைனி ஸ்னோஃப்ளேக் கிடச்சிரும். இந்த ஸ்னோஃப்ளேக் ஒரு சிம்பிளான பேட்டர்ன் தான். ஸோ இன்னும் வர வீடியோஸில் நான் உங்களுக்கு அட்வான்ஸ்டாக இன்னும் ஒரு காம்ப்ளிகேட்டட் ஸ்னோஃப்ளேக் எப்படி பண்ணுறதுன்னா உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இப்போதைக்கு நீங்கள் இதை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் நிறையா பண்ணி உங்கள் கிறிஸ்மஸ் ட்ரீயில் நீங்கள் ஹேங் பண்ணலாம். Hope you enjoyed this video. Thanks for watching. Happy tatting.